வணக்கம் நண்பர்களே. 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் இயல் 4 பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். 65 கேள்வி தாங்க இருக்குது. இந்த 65 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற இயல்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு முழுமையும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் கலங்கரை விளக்கம். ஒரு கப்பலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்று கூறும் நூல் என்ன? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பெரும்பானாற்றுப்படையில் இருக்குது. இந்த பாட்டு வரி பெரும்பானாற்றுப்படையில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பெரும்பானாற்றுப்படை என்ற நூலை எழுதியவர் யார்? பெரும்பானாற்றுப்படை என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய 2 நூல்கள் என்னென்ன? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 2 நூல் பாடியிருக்காரு. என்னென்ன நூல்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை. இந்த 2 நூலையும் பாடியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. அடுத்த வினா பாருங்கள். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான விடை தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். அடுத்த வினா பாருங்கள். வேயா மாடம் எனப்படுவது என்ன? வேயா மாடம் என்றால் என்ன? இதற்கான விடை சாந்தினால் பூசப்படுவதுதான் வேயா மாடம். அடுத்த வினா பாருங்கள். உறவு நீர் அழுவம். இந்த தொடரில் அடிக்கோடிட்ட அழுவம் அப்படிங்கிறத அடிக்கோடி போட்டிருக்காங்க. இதனுடைய சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அழுவம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அழுவம் என்றால் கடல். அடுத்த வினா பாருங்கள். இது புக் பேக் கொஷனுங்க. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன என்ன? கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். இதுதான் கலங்கும். அடுத்த வினா பாருங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? இதற்கான விடை மதலை. மதலைனா தூண்னு அர்த்தம். மதலைனா தூண். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடை நெகிழி அப்படின்னா தீச்சுடர், சின்னி என்றால் உச்சி, அழுவம் என்றால் கடல், மதலை என்றால் தூண். அடுத்த வினா பாருங்கள். பொருந்தாத நூலை கண்டறிக. கீழே இருக்கிற 4 நூலில் ஏதோ ஒன்று மட்டும் வேறு டைப்பான நூல். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு இதெல்லாமே 10 பாட்டில் வரும். ஐங்குறு நூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல். ஐங்குறு நூறு என்பது 8 தொகையில் வரும். 8 தொகை நூல் என்ன? 10 பாட்டு நூல் என்ன? இதையும் நல்லா பார்த்துக்கோங்க நண்பா. இதை வச்சும் தேர்வில் கேள்வி கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கவின்மிகு கப்பல். இங்கேயும் கப்பலை பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. வினா பாருங்கள். உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு மங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல என்று கூறும் நூல் என்ன? உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இப்படி கூறும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை அகநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். மருதன் இளநாகனார் டேஸ் என்ற நூலில் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடினார். மருதன் இளநாகனார் இவர் 35 பாட்டை பாடியிருக்காரு. மருத திணையில் பாடியிருக்காரு. எந்த நூலில் பாடியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. விடை கலித்தொகையில் பாடியிருக்காரு. கலித்தொகை. அடுத்த வினா பாருங்கள். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் என்ன? இதற்கான விடை அகநானூறு. அகநானூருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் நெடுந்தொகை. அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதற்கான விடை உரு என்றால் அழகு,
போல என்றால் பிளக்க, வங்கூல் என்றால் காற்று, நீக்கான் என்றால் நாவாய் ஓட்டுபவன். அடுத்த வினா பாருங்க. சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடை வங்கம் என்றால் கப்பல், எல் என்றால் பகல், கோடு உயர் என்றால் கரை உயர்ந்த, மாட ஒள்ளிரி என்றால் கலங்கரை விளக்கம். அடுத்த வினா பாருங்க. இயற்கை வங்கூல் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? வங்கூல் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வங்கூல் என்றால் காற்று. வங்கூல் என்றால் காற்று. அடுத்த வினா பாருங்க. மக்கள் டேஸில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். இது வந்து புக் பேக் கொஷினுங்க. மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? இதற்கான விடை வங்கம். வங்கம்னா கப்பல். கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போனாங்க. அடுத்த வினா பாருங்க. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதை? புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? இதற்கான விடை கடலை கூறுகிறது. கடல் தான் புலால் நாற்றம் உடையதாக சொல்லுது. அடுத்த வினா பாருங்க. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருங்கடல் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல். அடுத்த வினா பாருங்க. இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இன்று கூட்டல் ஆகி இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. இன்றாகி. அடுத்த வினா பாருங்க. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. எதுகை இடம்பெறாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் ரா வந்திருக்கு, இதில் யா வந்திருக்கு, இதில் வந்து எதுகை வரல. இதில் இங்கு வந்திருக்கு, இதுலேயும் வந்திருக்கு, இதில் வந்திருக்கு, இதில் லா வந்திருக்கு, இதில் லா வந்திருக்கு, சை வந்திருக்கு, சை வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ மட்டும்தான், இதில் எதுகை வரல. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழரின் கப்பற்கலை. வினா பாருங்கள். முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல். முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல். இதற்கான விடை தொல்காப்பியம். தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது. அடுத்த வினா பாருங்க. முன்னீர் வழக்கம் என குறிப்பிடப்படுவது என்ன? தொல்காப்பியம் சொல்லுது. முன்னீர் வழக்கம்னா என்ன? இதற்கான விடை கடற்பயணம். கடல் வழியாக பயணம் பண்ணுறோம்னா அதுதான் முன்னீர் வழக்கம். அடுத்த வினா பாருங்க. அருங்கலம் தரீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் என்ன? அருங்கலம் தரீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் என்ன? இதற்கான விடை பதிற்று 10 என்பது சரி. பதிற்று 10. அடுத்த வினா பாருங்க. பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நிகண்டு நூல் என்ன? பல வகையான கப்பல்களுடைய பெயரை கூறும் நிகண்டு நூல் என்ன? இதற்கான விடை சேந்தன் திவாகரம். சேந்தன் திவாகரம். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் கடற்பயணம் செய்ய முடியாதது எது? எதை வச்சு கடல் பயணம் செய்ய முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை களம். களம் வச்சு போகலாம், வங்கம் வச்சு போகலாம், நாவாய் வச்சு போகலாம், புனை வச்சு போக முடியாது. இது வந்து சிறு நீர்நிலைகளை கடக்க தான் பயன்படுத்தப்படும். புனை என்பது தவறு. அடுத்த வினா பாருங்க. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி காணப்படும் வெலிங்டன் அருங்காட்சியகம் உள்ள நாடு எது? பழங்கால தமிழர்கள் ஒரு மணியை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மணி இப்போ இருக்குது. எங்கே இருக்குது? வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? நியூசிலாந்து நாட்டில் இருக்குது. நியூசிலாந்து இந்த நாட்டில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணிக்குயத்தியார். இவர் தான் பாடியிருப்பார், வெண்ணிக்குயத்தியார். அடுத்த வினா பாருங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். இதற்கான விடை கம்மியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கம்மியர்கள். அடுத்த வினா பாருங்க. களம் செய் கம்மியர் வருகன கூவி என்று கூறும் நூல் என்ன?
களம்செய் கம்மியர் வருகன கூய் என்று கூறும் நூல் மணிமேகலையில் தான் இதை சொல்லியிருக்காங்க. மணிமேகலை. அடுத்த வினா பாருங்க. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் எனப்படும். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என அழைக்கப்படும். இதற்கான விடை கண்ணடைன்னு சொல்லுவாங்க. கண்ணடை. அடுத்த வினா பாருங்க. கப்பலின் முதன்மையான அடிமரத்துக்கு பேர் என்ன? கப்பலுடைய முதன்மையான அடிமரம், அதற்கு பேர் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. எரா. அடுத்த வினா பாருங்க. கப்பலில் பயன்படுத்தப்படும் குறுக்கு மரத்துக்கு பேர் என்ன? அடிமரம்னா எரா, குறுக்கு மரத்துக்கு பேர் பருமல். பருமல். அடுத்த வினா பாருங்க. பெரிய படகுகளின் முன் பக்கத்தில் இடம்பெறாத உருவம் எது? ஒரு கப்பல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி விலங்குகளுடைய உருவத்தை வைப்பாங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. பரினா குதிரை, குதிரையுடைய உருவம் கண்டிப்பாக வரும். வாரணம்னா யானை, யானையுடைய முகத்தை அப்படியே வரைஞ்சி வைப்பாங்க. அன்னப்பறவை வரைஞ்சி வைப்பாங்க. என்கு அப்படின்னா கரடி, கரடியுடைய உருவத்தை கப்பலில் வைக்க மாட்டாங்க. அதனால் இதுதான் வராது. அடுத்த வினா பாருங்க. கப்பலில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசினை கொண்டு இணைத்த செய்தியை கூறும் நூல். கப்பலில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசினை வச்சு அதை சரி பண்ணியிருக்காங்க. இதை கூறும் நூல் பரிபாடல். பரிபாடல் தான் சொல்லுது. அடுத்த வினா பாருங்க. பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 பேரில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை மீகாமன் அப்படின்னா கப்பலோட்டி, நீக்கான் அப்படின்னாலும் கப்பலோட்டி, மாலுமி அப்படின்னாலும் கப்பலோட்டி, சாரதினா தேரை ஓட்டுபவர். இவர் வரமாட்டார். அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்க. பழங்காலத்தில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட திசை காட்டும் கருவிக்கு பேர் என்ன? பழங்காலத்தில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட திசை காட்டும் கருவி, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை சமுக்கு. சமுக்கு என்பது திசை காட்டும் கருவி. அடுத்த வினா பாருங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்று கூறும் நூல் என்ன? முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த பாட்டை யார் எழுதினாங்கன்னு பார்த்தோம். வெண்ணி குயத்தியார்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடை புறநானூரில் தான் இருக்குது. புறநானூறு. அடுத்த வினா பாருங்க. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது என்ன? முன்னே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பெரிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தினது முன்னாடி நம்ம பார்த்தோம். களம், வங்கம், நாவாய் இதையெல்லாம் பயன்படுத்தி கடலை தான் கடக்க முடியும். ஓடம் அப்படிங்கிறது சிறிய நீர்நிலைக்கு வரும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன? கப்பல் போயிட்டுருக்கு, அந்த கப்பலை ஒரு குறிப்பிட்ட திசையில் திருப்பணும். திருப்ப பயன்படுத்தப்பட்ட கருவிக்கு பேர் சுக்கான். சுக்கான் என்பது கப்பலை திருப்பும் கருவி. அடுத்த வினா பாருங்க. தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியவர் யார்? இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஆங்கிலேயர்கள் கட்டினாங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் ரிப்பேர் பார்க்கணும். தமிழர்கள் கட்டினாங்கன்னா 50 ஆண்டுகள் ஆனால் கூட ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். இப்படி சொன்னவர் வாக்கர். வாக்கர் என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று தமிழர்களின் கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. காரணம் கப்பலின் அடியில் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து பூசினர். இதனால தான் நீண்ட காலம் வந்திருக்கு. இதற்கான விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். இப்படி பண்ணதுனால தான் அது நீண்ட காலம் வந்திருக்கு. இதை மார்க்கோபோலோ அப்படிங்கிறவரும் பாராட்டியிருக்காரு. அடுத்த வினா பாருங்க. கப்பலை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கப்பலை கட்ட இரும்பு ஆணியை பயன்படுத்த முடியாது, ஏன்னா துருப்பிடிச்சிரும். அதனால் மரத்தால் செய்யப்பட்ட ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஆணிக்கு பேர் தொகுதி அப்படின்னு பேர். தொகுதி. அடுத்த வினா பாருங்க. களம் தந்த பொற்பரிசம் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் என்ன? களம் தந்த பொற்பரிசம் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து இப்படி கூறும் நூல் புறநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. புறநானூறு. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. எந்த கருவி எதுக்கு பயன்படும்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தது தான். இதற்கான விடை எரா என்பது அடிமரம், பருமல் என்பது குறுக்கு மரம்,
மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். சமுக்கி என்பது திசை காட்டும் கருவி. அடுத்த வினா பாருங்க. தமிழர்கள் கடல் பயணத்திற்காக முற்காலத்தில் வழிகாட்டியாக பயன்பட்டது. தமிழர்கள் கடல் வழியாக பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டியாக முற்காலத்தில் பயன்பட்ட விலங்கு ஆமையைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. கடல் ஆமையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆழ்கடலின் அடியில். ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர் யார்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர் ஜீல்ஸ் வெர்ன். இவரை தான் சொல்லுவாங்க. ஜீல்ஸ் வெர்ன் என்பவர் தான் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். அடுத்த வினா பாருங்க. ஜீல்ஸ் வெர்ன் எழுதிய நூல்களுள் தவறானது எது? 4 நூல் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை ஆழ்கடலின் அடியில் இவர் எழுதியிருப்பார். 80 நாளில் உலகத்தை சுற்றி எழுதியிருப்பார். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் எழுதியிருப்பார். கிழவனும் கடலும் இந்த நூலை இவர் எழுதியிருக்க மாட்டார். இதுதான் தவறானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இலக்கிய வகை சொற்கள். வினா பாருங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய 4 சொற்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை மொழி அப்படின்னாலும் பதம் அப்படின்னாலும் கிளவி அப்படின்னாலும் ஒன்று தான். இதழ் என்பது இதில் வராது. இதழுக்கு அர்த்தம் வேறு. அதனால் இதுதான் பொருந்தாது. அடுத்த வினா பாருங்கள். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல்லியது. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். இயற்சொல் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இயற்சொல்லியே 4 டைப் இருக்குது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இருக்குது. இதை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை மண் என்பது பெயர் இயற்சொல். மண் என்பது ஒரு பெயர். வந்தான் என்பது வினை. வினை இயற்சொல். அவனை ஐ என்பது இடை இயற்சொல். மாநகர் மா என்பது உரிச்சொல். ஸோ உரி இயற்சொல் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க. கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் என்ன? முன்ன நம்ம பார்த்தது எல்லோருக்கும் பொருள் விளங்கக்கூடியது இயற்சொல். கற்றவர்களுக்கு மட்டும் பொருள் விளங்கினா அதுக்கு பேர் திரிசொல். திரிசொல். அடுத்த வினா பாருங்க. இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை என்ன? இலக்கியங்களில் மட்டும்தான் வரும். இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை திரிசொல். இலக்கியங்களில் மட்டும்தான் வரும். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் இயல் 5 அந்த பகுதியிலேருந்து நாளைக்கு வீடியோ வந்துடும். படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 65 கேள்வி இருக்குது. இதை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்டு தான் போகணும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாமா? அலுவம் என்றால் கடல். அப்போ பெயர் திரிசொல். பயின்றால் என்பது வினை. வினை திரிசொல். மான என்பது இடைச்சொல். இடை திரிசொல். கூர் என்பது மிகுதிங்கிற அர்த்தம் வரும். உரி திரிசொல். அடுத்த வினா பாருங்க. பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன? பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடை இதழ் அப்படின்னா பனையேடு. பனையேட்டையும் இதழ் தான் சொல்லுவாங்க. அம்பி அப்படின்னா கப்பல். பலி என்றால் காற்று. ஆழி என்றால் கடல். அடுத்த வினா பாருங்க. கேணி, பெற்றம் போன்ற சொற்கள் முற்காலத்தில் வழக்கில் இல்லாத பகுதி என்ன? இந்த கேணின்னா கிணறு, பெற்றம்னா பசு. இந்த சொற்கள் முற்காலத்தில் தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இல்லை. இதற்கான விடை பாண்டிய நாட்டில் மட்டும் இந்த சொற்கள் இல்லை. பாண்டிய நாட்டில் இல்லை. அடுத்த வினா பாருங்க. திசை சொல்லில் பொருந்தாதது எது? திசை சொல்லில் பொருந்தாதது எது? இதற்கான விடை சாவி என்பது திசைச்சொல். சன்னல் என்பது திசைச்சொல். ரயில் என்பதும் திசைச்சொல். சக்கரம் என்பது திசைச்சொல் கிடையாது. இது வடசொல். அதனால் இதுதான் பொருந்தாது. அடுத்த வினா பாருங்க. கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பதை அப்படியே தமிழில் எழுதுவது டேஸ் ஆகும். கமலம் அப்படிங்கிறது வடமொழி,
அலங்காரம் என்பது வடமொழி. அங்கே எப்படி எழுதுகிறாங்களோ அதை அப்படியே தமிழ் எழுதுனோம்னா இதுக்கு பேர் தற்சமம் அப்படின்னு பேர். தற்சமம். அடுத்த வினா பாருங்கள். லட்சுமி என்பதனை இலக்குமி என்றும் விஷம் என்பதனை விடம் என்ன தமிழ் எழுத்துக்களில் மாற்றி எழுதுவது டேஸ் எனப்படும். லட்சுமி அப்படிங்கிறத லக்குமின்னு மாற்றுறாங்க, விஷம்ங்கிறத விடம்னு மாற்றுறாங்க. இப்படி தமிழ் எழுத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதணும்னா அதுக்கு பேர் தற்பவம்னு சொல்லுவாங்க. தற்பவம். அடுத்த வினா பாருங்கள். வட சொல்லில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 சொல்லில் எது வட சொல் வராதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வருடம் அப்படின்னா வட சொல், மாதம் என்பது வட சொல், கமலம் என்பது வட சொல், பண்டிகை என்பது வட சொல் கிடையாது, இது திசை சொல். அடுத்த வினா பாருங்கள். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? இது வந்து புக் பேக் கொஸ்டினுங்க. இதற்கான விடை சமஸ்கிருதத்தான் வடமொழின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. வட சொல், திசை சொல், இயற்சொல், திரிசொல் இப்படி தான் தேர்வுலையும் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, இப்படியே பார்க்கலாங்களா? சாவி என்பது திசை சொல், கமலம் என்பது வட சொல், வங்கூல் என்பது திரிசொல், மாநகர் என்பது இயற்சொல். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கேயும் கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடை இயற்சொல்லுக்கு உதாரணம் சோறு. சோறுங்கிறது எல்லாருக்குமே புரியும், அதனால் இது இயற்சொல். திரிசொல்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அலுவம் அப்படின்னா கடல், அப்போ இது திரிசொல். திசைச்சொல் என்பது பெற்றம், வடசொல் என்பது இரத்தம். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 65 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. காலையில் கரெக்டாக 5 மணிக்கு வீடியோ வந்துடும். சரி, கலைச்சொற்களுக்கான விடையை பார்க்கலாமா? ஹார்பர் அப்படின்னா துறைமுகம், சிப்பியார்டுனா கப்பல் தளம், ஆங்கர்னா நங்கூரம், சாய்லர்னா மாலுமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த 65 கேள்வியை முடிச்சிட்டோம். இந்த இயல் அவ்வளோதான் இருக்குது. இவ்வளோ நீங்கள் படிச்சிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாளுக்கான வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு நாளைக்கு வந்துடும். படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.